ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரைவேட் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப லிமிட்டட் வேக்கன்சிஸ் தாங்க இருக்குது. சென்னை, ஓசூர், பெங்களூர், கர்நாடகாவில் இப்போதைக்கு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஏவிடிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கேருந்து நமக்கு வேரியஸ் ஜாப் ரோல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர், அசம்பிளி டெக்னீஷியன், சப்ளை செயின் எக்ஸிக்யூட்டிவ், வேர்ஹவுஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு 10 விதமான போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கேருந்து பாருங்கள், கம்பெனி பெனிஃபிட்ஸ் நமக்கு என்னென்ன இருக்குது. பிஎஃப் இருக்குது, இஎஸ்ஐ பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே நல்ல சேல்ரி க்ரோத் இருக்கும். ஓகேங்களா? சேஃப் அண்ட் சப்போர்ட்டிவ் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த லொக்கேஷனில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஓசூர், சென்னை, பெங்களூரில் இப்போதைக்கு வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப லிமிட்டட் வேக்கன்சிஸ் தான். இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்கு டிப்ளமோ பிஇ பிடெக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷனில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அது போக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். குட் கம்யூனிகேஷன், டீம் ஒர்க் ஸ்கில்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். சேல்ரி க்ரோத், அதாவது உங்கள் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி இங்கே நல்ல சேல்ரி க்ரோத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பேசிக்காக ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? இயர்லி உங்களுக்கு 276K இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாமே வந்து அவங்க கேன்டீன் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் ரெண்ட்டு எல்லாமே அவங்களே பண்ணித்தராங்க. பிஎஃப், இஎஸ்ஐ ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ட்ரைனிங்க்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்க்கு அப்புறம் சேலரி 23K பர் மந்த் இருக்கும். பேசிக்கு, ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, கன்வேயன்ஸ், அதரு, பிஎஃப் இதெல்லாமே சேர்த்து ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 23K மந்த்லி சேலரி இருக்கும். ட்ரைனிங் பீரியடில் 20K சேலரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ 10 விதமான ஜாப் ரோல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த ஒரு ஜாபுக்கும் என்னென்ன ஒர்க் இருக்கும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன. இப்போ சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னா ஒர்க் பிளேஸ் சேஃப்டி ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆக்சிடென்ட்ஸை ப்ரிவென்ட் பண்ணி ஒரு சேஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வரணும். சரிங்களா? அதை வந்து மெயின்டைன் பண்ணணும், சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷனை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 போஸ்ட்டுக்கு வந்து ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இந்த ஏவிடிசி அப்படின்னா இது ஒரு லீடிங் ஆட்டோமோட்டிவ் பவர் ட்ரெயின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனின்னு சொல்லுவாங்க. சிகே பிர்லா குரூப் இருக்கு இல்லையா? அதோட ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி தான் இது. இங்கே என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? இன்ஜின் காம்பனன்ட்ஸ், அதாவது இந்த சிலிண்டர் பிளாக்கு, கிரான் ஷாஃப்ட்டு, கேம் ஷாஃப்ட்டு இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டிரான்ஸ்மிஷன் அண்ட் கியர் பாக்ஸ் சிஸ்டம், பவர் ட்ரெயின் காம்பனன்ட்ஸ் ஃபார் வெஹிக்கல்ஸ், ஆஃப் ஹைவே வெஹிக்கல் காம்பனண்ட், ப்ரிசிஷன் மிஷின்டு ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் இது எல்லாமே இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொம்ப லிமிட்டட் வேக்கன்சிஸ் தாங்க இருக்குது. இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஹெச்ஆர் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. மண்டே டு சாட்டர்டே 9:30 6:30 PM நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.